நேரா போனாரு. பெரிய அண்ணன் கிட்ட கேட்டாரு. பெரிய அண்ணன் டே பரி போட்டுதான்டா துரியோதனுக்கு தான் கொடுத்து பாப்பாவ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எங்க நடன் என்ன சொன்னாரு, என்னடா இவரு பெரிய அண்ணன் சொல்லிட்டாரு, அப்புறம் அண்ணன் பேச்சுக்கு தட்ட முடியாது. ஏம்மா அவரு நினைச்சதா இருக்கட்டும், ஆனா உனக்கு நான் அர்ஜுன கட்டி வைக்கிறேன் உறுதி கொடுத்துட்டாரு. யாரு உங்க அண்ணன் கோபால? ஆமா, அங்க பறி போட்டு நானும் அர்ஜுன் தான் கட்டிக்குவேன். ஆமா, கோல்பார் குடும்பமா இருக்குது இது. சரி கல்யாணம் நடக்கட்டும். வெளியே ஒருத்தன் உள்ளத்தில் ஒருவன், வெளியே 3 பேர். 1 2 3 அப்படியே வச்சுனே இருக்குடா. டேய் அண்ணா தம்பி, டேய் எங்க அண்ணா பெரிய அண்ணன் என்ன பண்றாரு, அன்னைக்கு மொத்த பேரும் நாங்க யாதவ கூட்டம்னா அது ரைவதிகிரி மலை இருக்கு பச்சா. ஆமாங்க, திருவண்ணாமலை அந்த ஆமாப்பா அங்கே இருக்குது. அந்த மலைக்கு சென்று அந்த மலைக்கு பொங்கல் வைத்து அங்க ஒரு சூரிய பூஜை செய்துவிட்டு அங்க இருந்து கிளம்பி வரோம். அப்ப போன இடத்துல என்னாச்சு தெரியுமா, போய் வந்துட்டே இருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு வயதான கிழவன். ஆமா, ஒரு சாமியார் வயதான வயசாயிடுச்சு, ரொம்ப தள்ளாடி நடக்கிறார். அவர் ஒரு மரத்தல்ல உட்காந்து, ரொம்ப பழுத்த பழம் ஒரு மரத்தல்ல உட்காந்துக்காரு. அப்ப போய் எங்க அண்ணன் பெரிய அண்ணன், ஐயோ ரொம்ப பழுத்த பழமா இருக்கிறாரு, அபியோகிய அடங்குது அப்படின்னு அவர் காலில் விழுந்து அவர் ஆசீர்வாதம் வாங்குறாரு. நீ நல்லா இருப்பான்னு சொல்றாரு அந்த சாமியாரும். ஆனா அப்புறம் எங்க நட அண்ணன் போய் காலில் விழுந்தாரு, என்னையும் காலில் விழு சொன்னாங்க, விழுந்தா. அப்போ ஐயோ அவரு யாரும் இல்லாத அனாதையா ஒரு இடத்துல படுத்து கிடக்குறாரு. இது நம்ம வீட்டுக்கு இவரை கூட்டு போய் இவரை வச்சு அனுப்பணும், அவருக்கு பண்ணிவிடு வேலை செய்யணும் அப்படின்னு எங்க பெரிய அண்ணன் சொல்லிட்டாரு. பெரிய அண்ணன் சொல்றது தடுத்து பேச முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த சாமியார் தூக்கின்னு போகணும். அவர் நடக்கம் எடுக்கிறாரு. ஆமா, வயசாக பழுத்த பழமாச்சு, ஒரு எக்கச்சக்கமான வயசு, நடக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெரிய அண்ணன் தலையை பிடிச்சாரு. ஆமா, நட அண்ணன் காலை பிடிச்சாரு. நீ தொங்கத்தை பிடிச்சா எங்க தொங்குது, இடுப்பு அப்படி சொல்லு, தொங்கத்தை பிடிச்சுன்னு சொல்லிட்டு இடுப்பு அப்படி தொங்கவே அப்படி பிடிச்சா அதை தூக்கின்னு போயிட்டு எங்க வீட்டுல விட்டு எங்க பெரிய என்ன சொல்றாரு, எம்மா நீ போய் அந்த சாமியாருக்கு பணியிட வேலை செய்யி, என்ன சொன்னாலும் செய்யி. ஆமா, அவர் என்ன சொல்றாரோ அது செய். ஏன்னா எங்க அத்தை இருக்கிறாங்க குந்துவா தேவி, அவங்க தூர்வாசருக்கு பணிவிட வேலை செய்து பல விதமான பலனை பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி இவருக்கு ஏன்னா ஒரு சில பலன் செய்தா கண்டிப்பா உனக்கு ஏன்னா ஒரு பலன் கிடைக்குமா. இந்த மாதிரி ஒரு வயசானவங்க நம்ம ஒரு தொண்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. சரி அண்ணன் சொல்லிட்டு என்ன பண்ணுது, அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு நேரா போயிட்டு எங்க வீட்டுல வச்சுட்டு, ஆனா தம்பி அப்ப உள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன், முதல்ல என்ன குளிக்க வைன்றாரு அந்த சாமியார். அப்ப குளிக்க வைக்கும் போது பின்னாடி முதுகு தேய்ச்சி விடு. ஆனா ஜடா முடி தொங்குது அங்க இங்கேயும். அதான் சாமியார் தான் ஆகுறது அசிங்கமாக்குறாரு. பிடிக்கல ஏதோ அண்ணன் சொல்றாரு அப்படின்னு அப்படி தொட்டு அந்த ஜடா முடிய தள்ளி விட்டு அப்படியே முதுகுல பார்த்தண்டா தம்பி. அப்பதான் வந்து பாக்குறேன், பார்த்தா ஐயோ முதுகுல இருக்க மச்ச ரேகை. அப்ப சாமியாரா வந்தது யாரு, எங்க அத்தை மாமா அர்ஜுன பெருமா. அர்ஜுனா அப்படின்னு பார்த்த உடனே எவ்வளவு தந்திரமா சாமியாரா கூட்டிட்டு வந்து உனக்கு 2 பேரும் கூட்டி வைக்கிறாங்க அப்படின்னு நேர தேர்ல ஏறி உட்கார வச்சு நானே தேர ஓட்டி ஈத்துட்டு வந்து தாலி கட்டி எங்க வீட்டுக்காரன். அப்பா நீயே தேர ஓட்டி வந்துட்ட, சுபத்திரே தேர ஓட்டிக்கிறான்னா. ஆமா, அவரை ஓட்ட எம்மா கல்யாணம். ஆனா அவரே நான் கல்யாணம் செய்து அவரு நானு கூடி குழாவி அழகான ஆண் குழந்தை. ஆமா, என் பையன் இருக்கிறான். ஐயோ பையன் உயிராக செத்துட்டான். ஐயோ ஒண்ணு கண்ணு பெற்று வச்சிருக்கேன் சொன்னாரு. தீபாவளி வாயில சொன்னா நடத்துறியம்மா, என்ன சொல்ற பூபதி? காலைல விடுறதுக்குள்ள புள்ள செத்துரும். எனக்கு அதுக்கு ஒரே புள்ள, உனக்கு அதுக்குமா உனக்கு ஐயா அர்ஜுன பெருமானுக்கும் அப்படி சொல்லு. அம்மா ஒண்ணு கிடையாது உனக்கு, காட்டுல இருக்கிற எருமை பழகு. சரி விடு, வேற அவன் தெரியாது. அவன் மகனை விடுறா, அவனுக்கு ஒண்ணு போ. அவரு போய் உனக்கு ஐயோ நீ என்ன பண்ணு தெரியும். சந்திரனுக்கு அவர் கொடுப்பீங்க, சந்திரனுக்கு வேலை கொடுத்துருவா. அப்புறம் சரி அதை விட, சந்திரனுக்கு வேலை கொடுத்துருவா. அதை விட ஒரே மகன் அழகான
அபிமன்யு. ஆமாண்டா. டேய் நல்ல வாலிப பருவம். வாலிப சிங்கம். வயசு கண்டா அருமையா இருக்கிறான். டேய் 2 பொண்டாட்டி இருக்கறானே 2 மரிமவ சம்பாதிச்சிட்டு நானு 2 மறு சம்பாதிச்சியா? ஆமாண்டா. 2 மறு மகளா? ஆமா. ஏண்டா எங்க வீட்டுல என்ன எங்க வீட்டுக்காரு என் மாவன் மரிமவ 2 மரிமவ தான் எல்லாம் ஒத்துமையா குடும்பம் நடத்துறோம். 2 மரிமவடா. மருமகள் யார் யார் மதே? டேய் பில்லாடன் மகள் ருத்தரி. பில்லாடன் மகள் ருத்தரி. எங்க அண்ணன் கண்ணன் இருக்காரு பத்தியா? கோபால கண்ணன். அப்பனுக்கு தப்பாத பொறந்தவன்டாவன். கண்ணன் மகள் சுந்தரி. ஆமா ஆமா ஆமா. தப்பான போன சொல்லிட்டு பாரு பையன் பார்வை இருக்குது. ஐயோ வைக்காதடா என் கண்ணு வைக்காதடா என் பையன் மேல. பார்வை கண்ணு வைக்கிறாங்க. மாங்கண்ணு புளியமா கண்ணு வேப்ப கண்ணு வைக்கிறாங்க. டேய் பூபதி. ஆனா இன்னைக்கு தினத்துல யாரு கூப்பிடுவாங்க தெரியுமா? சொல்ற மாட்டியா? தீர்த்தன் என்று சொன்னாலே எங்க அண்ணன் கோபால கண்ணன். அவருக்கு தீர்த்தன் பேரு. ஆமா. பார்த்தன் சொன்னா எங்க வீட்டுக்காரு பார்த்தன். இன்றைய தினத்துல பார்த்தன் என்று சொல்லக்கூடிய எங்க அத்தை மகன் கூட்டிருக்காரு. அவரை போய் பார்க்கணும். சுபத்திர வந்துட்டு சொல்லுவோம். மன்னவா யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் ஒன்று புரியவில்லை. நானும் அழைப்பதை விட நாம் இருவருமாக சேர்ந்து அழைத்து உன் அண்ணன் கோபாலக்கன் இப்ப இன்னைக்குதான் 13 நாளா நடந்து வருது சண்டை.
ஒரு நாளும் அன்னைக்கு முதல் இன்று வரைக்கும் இன்னமும் என்ன வந்து பாக்கல. இன்னைக்குதான் வந்து அக்கறை வந்து பாக்க. இன்னைக்குதான் அக்கறை. அதுல ஒரு அதான் ஆமா இன்னைக்குதான் அக்கறை. 13 நாளா வந்து பாக்கல. தனி பாசம். அது சரி. என்ன செய்வது? நம்முடைய பெற்ற ரத்தினமே, பெற்ற ரத்தினமே, வந்து முத்தந்தாரு மாராயண சித்தமகிழ்ந்தார். சீக்கிரம் என் மாமா கோபால கண்ணன் அழைத்து குறிச்சேத்து பூமிக்கு போக வேண்டும். மாமா கோபால கண்ணனை கூப்பிடுறேன். வாங்க போலாம். கோவிந்தா நாராயணா. அண்ணா கோவிந்தா நாராயணா. மாமா என் பெருமானே உலகளந்த பெருமானே என்று 13ஆம் நாள் யுத்தம் முடிய வேண்டும். அதனால் சீக்கிரமாக வந்து எங்களை காத்திரத்திக்க வேண்டும். கோவிந்தா நாராயணா நாராயணா. கும்பலா எஞ்சி போது பாரு. இப்படியாக அர்ஜுன பெருமானும் அர்ஜுன மனைவி சுபத்திரியும் அண்ணன் கோபாலகன் அழைக்க இதோ கோபால கண்ணன் தற்போ
குலத்தில் வந்தது கைவாராஜன் இந்த புதிய பேருக்கு பசுந்து நம்ம முடியோ யாரோ சொல்லை நான் பகைவந்தை நான் மனதில் எண்ணி எனக்கு தீராத விடையெல்லாம் கோவிந்தா கோவிந்தா, எனக்கு தீராத விடையெல்லாம் கோவிந்தா கோவிந்தா, எனக்கு நீ தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா. சீக்கிரம் வேஷம் கட்டி வரணும்ப்பா கோவிந்தா கோவிந்தா, அது ஏத்த மாதிரி கீந்தா வைக்கணும்ப்பா கோவிந்தா கோவிந்தா. நாளைக்கு வச்சிடலாம் கோவிந்தா கோவிந்தா, நீ சொல்லவே தேவை கோவிந்தா, நாளைக்கு கண்டிப்பா வச்சே விட்டாங்க எப்பா கோவிந்தா. ரகுராமா ரகுராமா மைதானத்தில் விடலாமா ரகுராமா எல்லாத்தையும் தூங்க வைக்கலாமா பாக்குறாங்க பாக்குறாங்க பாதி பேரு தூங்குறாங்க பாதி பேரு தூங்குறாங்க. கோவிந்தா பகவானே வணக்கம் வணக்கம் வணக்கம். ரேணுடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 எம்பெருமானே கோவிந்தா நீங்கள் எல்லாரும் இன்பற்று வாழும்படி
என்ன ஒரு கை பின்னாடி ஒரு கை இப்படி பாடிட்டு அப்படி பாடிட்டு இப்படி பா இரு அந்த கண்டி வாங்கிட்டு இரு. நீ பேசு தேவடு வந்து பெங்களூர்ல கொண்டு வச்சாடுறா 3 ராத்திரி நம்மள ஏன் காசு இல்லையா? ஏய் என்னடா கம்ப்ளீட் ஏன்டா கம்ப்ளீட்டியா என்னடா என்ன அவர் எப்பேற்பட்டால் அதான் பார் மேல் உருக அந்தான போல் உருக அந்தான கீழ் திருப்பதி மேல் திருப்பதி திருப்பதி மேல அமர்ந்திருக்கு 7 மணி ஆச்சு. அவர் கோவிந்த சாமி ஆச்சு, சின்ன சாமி ஆச்சு, பெரிய சாமி ஆச்சு. அவர் 7வது மணி ஏறி போக கண்டிருக்காரு. அவர் பாதத்து போய் ஒரு பொம்பளை தீண்டி கும்பிடலாமா? ஏன்டா கும்பிட கூடாது? ஆனா பொண்டன் சொன்ன புண்டியாரிக்கு போற புண்டியாரி முண்டியாரியா? எந்த பொம்பளை திருப்பதிக்கு போல யார் யாரும் அணக்கூடாது வணங்கலாம். ஆனா நேற்று சுத்தமா இருக்கீங்களா? சுத்தமா இல்ல பகவானே சபையை பார்த்தனையா? சபையை பார்த்து இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாஜபுர சபை. இது எதனால் உருவாக்கப்பட்ட சபை? தங்கை திரௌபதி அம்மன் திருவிழா முன்னிட்டு கூறப்பட்ட சபை. அடே அப்பா சாமி, எத்தனையோ தெய்வம் இருக்கு. ஆனா இந்த அம்மாவை எகுத்துக்கிறான் அவ்வளவுதான். அவனை நீ அட்ரஸ் காலி வரவங்க வருவாங்க. ஆழ்வார் பகவானே சரி போகட்டும். என்ன ஒரு தம்பி, இதோ வெள்ளிவளை கிராமம். இந்த வெள்ளிவளம் நன்னகரத்தில் நெடுக்க கூத்து நடந்துகிட்டே இருக்கு. திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, வீட்டு வேலை செய்யறாங்க. எத்தனை நாளைக்கு தான் கண்ணு முடிப்பாங்க பாவம். அது பாவம் என்ன பண்ணும். சரி அது போகட்டும். இப்ப 4 நாள் முடிஞ்சிருக்குன்னு சொன்னா இன்னும் வேற இருக்கு இல்ல? 10 நாள் திருவிழா. சரி அதெல்லாம் போகட்டும். ஆழ்வார் பகவானே இந்த தெருக்கூத்துக்கு வாய்ப்பளித்து ரசனையோர் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம்படுத்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை மார்களுக்கும் கற்றறிந்த கணவனவான்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறுவன் என் மனம் கனிந்த வணக்கம். ஆழ்வார் என்னுடைய விளக்கம் உங்களுடைய விளக்கம் விபரமா எடுத்து சொல்லுங்க. அவனை அடிச்சா அவனை அடிக்க போவாது. அவன் யாரும் தெரியாத அவனை அடிக்க போற. அடே அப்பா, அவன் யார் தெரியுமாவா? அவன் யாரா இருக்கட்டும்டா, அவன் சொன்னாதான் தெரியும்ன்றா. அவன் சொன்னாதான் எனக்கு தெரியும். நீ அதான் சொல்றியா? ஆமா. ஏய் ஆளை பார்த்தா தெரியலையா? ஆளை பார்த்துதாங்க கேக்குறான். டேய் பகவான் போட்டாவாது பார்த்தியாடா? பகவான் போட்டா பார்த்திருக்கேன். எங்க? மாதா கோயில்ல. பகவான் போட்டா பஜனை கோயில் இருக்கும்டா. பஜனை கோயில் தான். மெயின் ரோட போனேன். ஆனா போட்டோ மட்டும் பாத்துறேன் தவிர ஆலயத்தை பாக்கல. அதெல்லாம் மாதா கோயில். அதெல்லாம் ஏசுனாது பொண்ணவனே. ஆனா என்னை சொன்னதான் சரி, யார் தெரியல தம்பி. எத்தனை கேடாமல் உண்டோ அத்தனை கேடாமலுக்கு என்பது மண் முதலாளிங்க. முதலாளிங்க கடவுள் ஏதாவது என்று சொன்ன பாதகர் இறைவனுக்கு எப்பொழுது எதிராகிங்க. எத்தனை கடவுள் உண்டோ அத்தனை கடவுளுக்கு என்பது மண் முதலாளிங்க. பலர் வீரா. ஆமா புத்தி இல்ல. புத்தி இல்ல பேர்கள் பலர் வீரா. போல கூட்டோடு கழித்து மாண்டு போனா முத்திக்கு பலவித சம்பத்துக்கு வழி அடிக்கும் முவர்ஜவராய் முதல்வன் அருத்திக்கு மடமா துறை தத்துவத்தின் ஞானி வசு வசு தேவதேவகியின் முதல்வன் இப்ப நான் யாருன்னு தெரியுதாடா உனக்கு? இப்பயும் ஒண்ணு புரியல. சுருக்கமா சொல்றேன் கேள். வைகுந்தமே 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 பொற்பிடமா அமர்ந்தருளிய பொற்பிடமா அமர்ந்தருளிய ஸ்ரீ ஸ்ரீ நமோ நமோ நாராயணமூர்த்தி. பகவானே உன் கடாட்சத்தை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சித்திர மாசத்து வெயில்ல தண்ணிய குடிச்சு குடிச்சு இப்ப வர தண்ணி சரி கிடையாது. என்ன தண்ணிடா? ஒரு நாளைக்கு குழா தண்ணி, ஒரு நாளைக்கு போர் தண்ணி, ஒரு நாளைக்கு ஆத்து. இவன் சொல்ற வாட்டம் பாட்டு தண்ணியில் கொஞ்சம் விட்ட மாதிரி அப்படியே. ஆமாங்க, அந்த பாட்டு தண்ணி இருந்தா பரவாயில்ல. 10 ரூபாய் ஏத்திட்டாங்க.
வாங்க முடியல. தேம்பாத கும்பாத மச்சான் தேங்காதரா கம்யூனிட்டி ராஸ்கே. ஒரு நாளைக்கு நீ போனா எனக்கு குறைப்பாங்க. டேய் ஓ அதெல்லாம் புகட்டும். டேய் டேய் பகவானே, ஆனா இன்னைக்கு நாடகம் ஆஹா இந்த பாரத மாதான்னு சொன்னா சொன்னா அந்த திரௌபதி அம்மன். ஆமா என்ன அந்த அம்மா தான். என்ன கடாச்சம்பர் என்ன கடாட்சமா குத்து விளக்கு எப்படி இருந்தாலுங்கிறது பாக்குறதுக்கு தேவலோகம் மாதிரி இது வர்றது. என்ன அமைப்பு. இந்த ஊர் அங்க போய் நின்னா எப்படி இருக்குன்ற இந்த சீரியல் செட்டு காசு இருந்திருந்தா நம்ம ஊர்ல திருவிழாவே கொண்டாடிக்குவோம். ஆனா வில்லிவள பணையெல்லாம் போதே கிளம்புது. அதான் கொண்டு மேற்கு என்ன அதான் இந்த சீரியல் செட்டினுடைய அமைப்பாளர் அவர் ஒரு 5000 ரூபாய் 10,000 கூட வாங்கியிருப்பாரு. அந்த காசு இருந்தா நம்ம ஊர்ல திருவிழாவே. பகவானே, கண்ணனா புவியில் எதற்கு பிறந்தேன்? நான் முதல் அவதாரம் நாராயணன். நாராயணன். இப்போ அவதாரம் இது கண்ணன் அவதாரம். அவதாரம். இப்போ நான் ஏன் கண்ணனா பிறந்தேன்? ஆனா இப்ப பாண்டமே இதெல்லாம் இந்த நாடகத்து பாட்டு கிடையாது. ஆனா இந்த நாடகம் இருக்க இந்த 13ஆம் நாள் சண்டை அபிமன்னன் கொன்றமாலை சூழ்ச்சி. இது ஒரு அருமையான நாடகம் சொன்னா தேவனாம்பட்டம் ராஜகோபால் வாத்தியார் எழுதின நாடகம் இது. கடலூர் பக்கம் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் ஆசிரியர். ஆமா, இந்த நாடகத்தின் படி நான் வந்திருக்கிற ஆள் யாருன்னு கேட்டா நான் பங்கைய கண்ணாரி இப்ப என்ன ஆண்டு புரிஞ்சு போச்சாடா? நான் உங்களை நாடு கூப்பிடுறேன். அதான் பகவான் கூப்பிட்டாச்சு. ஆனா நான் கண்ணனா புவியில் எதற்கு பிறந்தேன்? இதுதான் இந்த நாடகத்து பாட்டு. இப்ப பாடணுமே, எதற்காக இந்த பூமியில நீ கண்ணனா பிறந்த? இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் என் தங்கை உமா மகேஸ்வரி அது கையில் வச்சிருப்பார் உஜர அந்த உஜர கபாலத்திற்கு உஜரை சாதிப்பதற்குத்தான் நான் கண்ணனா வந்து பிறந்திருக்கேன். ஆனா நான் பிறந்த வர்ற சுருக்கமா சொல்லிட்டேன். இன்னைக்கு நாடகத்து பாட்டை பாடிக்கிட்டு போனது நேரம் பத்தாது. ஆமா ஆனா இன்னைக்கு எத்தனை நாள் சண்டை? 13ஆம் நாள் மனோ பூமியே இன்னைக்கு சந்தோஷமா வந்துக்கிறா பையா. காலையில பண்டிகை ஆக்கி போறாங்களா? பகவான் போய் என்ன பார்த்து சொல்லியாண்டாடி அவர் தாத்தோட வெளியே சொல்ல மாட்டான். கந்தல் பையா சிசி சத்தியமா சாப்பிட மாட்டேன். அப்ப நீ அவங்க நீங்க சிரிக்காதீங்க. அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இன்னைக்கு சந்தோஷம் சொன்னா இன்னைக்கு நான் நடத்த போற கதைய இன்னும் ஒரு அரை மணி நேரம் இன்னும் ஒரு தூங்கிடா அவனை படுக்க நான் சொல்றதுக்கிறேன்.
கண்டபடி பேசக்கூடாது ஆ நீ பார்த்து